ஏழாவது ஸ்லோகம். ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ணசுகதுக்கேஷு ததா மானாபமானயோः. முதலில் பகவான் பகிரங்க சாதனையாக கர்மயோகத்தை கூறினார். பிறகு சுய முயற்சியை பகவான் கூறினார். தன்னை தன்னால் உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னை உயர்த்தி கொள்வதற்கு வேறு யாரும் துணையாக இல்லை என்று பகவான் கூறினார். பிறகு 7, 8, 9 இந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் தியானத்தினுடைய பலனை கூறுகின்றார். ஞான நிஷ்டை என்பது பலன். இங்கு சொல்லப்படுகின்ற நிதித்தியாசனம் என்ற தியானம் ஞானத்தில் நிலை பெறுதல் என்ற பலனை கொடுக்கின்றது. பிறகு இந்த ஸ்லோகங்களில் ஞான நிஷ்டை அடைந்தவனையும் பகவான் வர்ணிக்கின்றார். முதல் சொல் ஜிதாத்மனக பிரசாந்தஸ்ய, இந்திரியங்களை வென்றவன். பிரசாந்தக, மன அமைதியை அடைந்தவன். இவனுக்கு எப்படிப்பட்ட பலன் வந்து வாய்க்கின்றது? முதல் பலனாக பகவான் கூறினார், பரமாத்மா சமாஹிதக. பரமாத்மா இவனுக்கு தெளிவாக புரிகின்றது. சமாஹிதக என்றால் தெளிவாகின்றது. எப்படி? தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக பரமாத்மா விளங்குகின்றது. இந்த ஞான நிஷ்டையின் பலன் ஞான எந்த தடையுமின்றி பரமாத்ம சொரூபம் அவனுக்கு விளங்குகின்றது. இதுவரை தன்னை ஜீவாத்மா சம்சாரி என்று நினைத்து கொண்டு வந்தவன் இப்பொழுது தன்னை பூர்ண பரமாத்ம சொரூபம் என்று உணர்கின்றான். இது ஒரு பலன். இரண்டாவது பலன் 2வது வரியில் கூறப்படுகின்றது. உடல், மனம், புத்தி இவைகள் இருமைகளை சந்திக்கும் பொழுது சமமாக இருக்கின்ற மனநிலையை அடைகின்றான். உடல் எப்படிப்பட்ட இருமையை சந்திக்கும்? சீத உஷ்ணம். சீதம் என்றால் குளிர், உஷ்ணம் என்றால் வெப்பம். இந்த உடலானது குளிர் வெப்பம் என்கின்ற இருமையை சந்திக்கும் பொழுது பிறகு மனதில் வருகின்ற உணர்வுகள் என்ன? சுகம், துக்கம். சில சமயங்களில் மனதிற்கு சுகம், சில சமயங்களில் மனதிற்கு சில பழு துயரம் வருகின்றது. அப்பொழுது பிறகு அறிவுக்கு வருகின்ற இருமை என்ன? மான அபமான யோகோ. மானம் என்றால் புகழ், அபமானம் என்றால் இகழ். இவைகளை அவன் சந்திக்கும் பொழுது ஒருவனுக்கு புத்தியே இல்லை என்றால் அவனுக்கு மான அபமானத்தினால் சுகமும் வராது, துக்கமும் வராது. இப்போ யாருக்கு மான அபமானத்தினால் பாதிக்கப்படுவார்கள்? யாருடைய புத்தியானது நன்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு. பிறகு ஞானியினுடைய நிலை என்ன என்றால், புத்தியே இல்லாதவனுக்கும் என்ன நிலையோ அதே நிலை ஞானிக்கும் இருக்கின்றது. அதனால தான் ஞானியை சொல்லும் பொழுது உன்மத்தவத் என்று சொல்வார்கள். உன்மத்தகன என்ன? பைத்தியம். வத் அப்படின்னு சொன்னால் போல அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். பைத்தியகாரனை
போல அல்லது பாலவத் என்று சொல்வார்கள், குழந்தையை போல. இதனுடைய அர்த்தம் அவன் புத்தியில் ஆத்ம ஞானத்தை அடைந்ததனால் இரண்டையும் சமமாக பார்க்கின்றான். புத்தியே இல்லாதவனை நாம் அவமானப்படுத்தணும்னு சொன்னால் தன்னை அவமானப்படுத்துகிறார்கள்னு தெரியாமல் சிரித்து கொண்டிருப்பான். ஆனால் ஞானிக்கு தெரிகின்றது இது அவமான சொல், இது மானமான சொல் என்று. ஆனால் அது அவனை பாதிக்கப்படுவதில்லை. அதே போல் சீதம் உஷ்ணம், நம்ம ஊரில் உஷ்ணம்னு தான் சொல்லணும், சீதமெல்லாம் பாதிக்கிறதில்லை. உஷ்ணம் குளிர் வெப்பம் என்கின்ற இருமையை உடல் சந்திக்கும் பொழுது, பிறகு சுக துக்கங்கள், பிறகு மான அபமானங்கள், இப்படிப்பட்ட இருமையில் சமமாக இருக்கின்ற மனநிலையை அடைவான். இது ஞானத்தினுடைய பலன். ஞானத்தினுடைய பலன் என்றால் என்ன? தியானத்தினுடைய பலன். தியானம் ஒரு ஞானத்தை நிலைப்படுத்துகின்றது. அந்த ஞானம் நிலைப்பட்டவுடன் இப்படிப்பட்ட பலனை ஒரு சாதகன் அடைகின்றான். இப்போ இங்கு இரண்டு பலன் பேசப்பட்டது. பரமாத்மா அவனுக்கு தெளிவாக தெரிகின்றது, எப்படி? தன்னுடைய சொரூபமாக. இரண்டாவது, உடல் மனம் புத்தி இவைகள் இருமையை சந்திக்கும் பொழுது அவன் பாதிக்கப்படுவதில்லை. இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரியः யுக்தயேத்யுச்யதே யோகி சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹ. இங்கும் பகவான் ஞானி அடைகின்ற பலனை கூறுகின்றார், அல்லது தியானத்தினுடைய பலன். எப்படிப்பட்ட மனநிலையை ஞானி அடைவான்? இங்கு இரண்டு பலன் பேசப்படுகின்றது. ஒரு பலன் திருப்திகி, திருப்தியை அவன் அடைவான், மன நிறைவை அவன் அடைவான். அது ஒரு பலனாக இங்கு பகவான் கூறுகின்றார். முழு நிறைவை அவன் அடைவான், மனதில் முழு நிறைவை அடைவான், திருப்திகி. இரண்டாவது, மீண்டும் பகவான் சமபுத்தியை அடைவான் என்று சொல்கின்றார். சென்ற ஸ்லோகத்தில் எந்த இடத்தில் சமபுத்தியை அடைவான்னு சொன்னார். இங்கு வேறு சில பொருள்களை சொல்லி இதனிடத்திலும் சமநிலையை அடைவான். இப்போ ரெண்டு பலன், ஒன்று திருப்தி, இனி ஒன்று சமநிலை. எப்படி இவன் திருப்தி எதனால் அடைகின்றான்? ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. திருப்தாத்மா என்றால் திருப்தியை அடைந்தவன். திருப்தக என்றால் மன நிறைவு. நாம் எப்படி கேட்கின்றோம், உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கின்றோம் அல்லவா? அப்படி அவனிடம் குறை இல்லை, மன நிறைவை அடைகின்றான், திருப்தாத்மா. அவன் திருப்தி அடைந்ததற்கு என்ன காரணம்? இரண்டு சொல்றார். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் திருப்தியை அடைந்தவன். ஒரு சாதாரண ஜீவன் திருப்தியை எதனால் அடைகின்றான்? தன திருப்தாத்மா. பொருள் வந்தால் திருப்தியை அடைகின்றான். பவர் வந்தால், அதிகாரம் அவனுக்கு கிடைத்தால் திருப்தியை அடைகின்றான்.
பிறகு என்ன, வேறு ஏதாவது நண்பர்களோ மற்றவர்களோ வீடோ ஏதாவது கிடைத்தால் திருப்தியை அடைகின்றான். பிறகு என்ன ஆகின்றது, எது அவனால் அடையப்பட்டதோ அதை குறித்து திருப்தியை அடைந்த காரணத்தினால் அது நீக்கப்படும் பொழுது அல்லது அது நாசப்படும் பொழுது அவன் எதை அடைவான், அதிருப்தியை அடைவான். காரணம் என்ன, அவனுடைய திருப்திக்கு பொருளோ மனிதர்களோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய கேரக்டர் குணமோ காரணமாக இருக்கிறது. அவர் இப்படி இருந்துட்டு வரைக்கும், இப்படி என்னிடம் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா இருந்தது, இந்த மாதிரி மாறிட்டார், எனக்கு துக்கம் என்று சொல்கின்றோம். ஆகவே சாதாரண மனிதர்களுக்கும் திருப்தி வருகின்றது. அவர்களுடைய திருப்தியினுடைய நிமித்தம் உலகத்தில் உள்ள சில பொருள்கள், மனிதர்கள், குணங்கள். ஆனால் இந்த ஞானிக்கு திருப்தி வந்தது, அதனுடைய நிமித்தம் என்ன, ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்றார். ஆனால் ஞானிக்கு எந்த ஞானமும் விஞ்ஞானமும் திருப்தி கொடுத்ததோ அது அவரை விட்டு போகாது, அழியாது, மற்றதை போல் அல்ல. பொருள் நமக்கு திருப்தியை கொடுக்கும், உடல் இருக்கிற ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்குதுன்னு சொன்னால் அது அழியக்கூடியது. ஆனால் இந்த ஞானம் விஞ்ஞானம் இருக்கின்றதோ அது அழியாது. ஒரு முறை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அது எப்பொழுதும் நம்மிடம் இருக்கு. சின்ன வகுப்புலையெல்லாம் படிச்சிருக்கோம், கல்விங்கிற செல்வம் திருடப்படாது அப்படின்னெல்லாம் படிச்சிருக்கிறோம் அல்லவா. அப்படி இந்த அறிவு செல்வமானது நம்மை விட்டு செல்லாது, நம்மிடம் அவ்வளோ சுலபமாக வராது. அப்படி வந்தால் சுலபமாக செல்லாது. எப்பவுமே அப்படித்தான், சுலபமாக வராதது வந்து விட்டால் செல்லாது. செல்லாதுன்னு என்ன, நம்மை விட்டு செல்லாது, அது எப்பொழுதும் நம்மிடமே இருக்கு. இனி ஞானம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், விஞ்ஞானம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். பல இடங்களில் பல அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றது. 7வது அத்தியாயங்கள் 9வது அத்தியாயத்திலெல்லாம் மீண்டும் இந்த சொல் வரப்போகின்றது, ஞானம் விஞ்ஞானம் என்று. இங்கு சங்கரர் கொடுத்த அர்த்தத்தை இந்த இடத்துல பார்ப்போம். பல அர்த்தங்கள் இருக்கின்றது, அந்தந்த இடங்களில் மீண்டும் சில அர்த்தங்களை பார்ப்போம். இங்கு ஒரே ஒரு அர்த்தத்தை பார்க்கும். ஞானம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், விஞ்ஞானம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இங்கு ஞானம் என்றால் சாஸ்திர ஞானம். சாஸ்திரத்தை படிக்கிறதுனால நமக்கு வந்த ஞானம் சாஸ்திர ஞானம். சங்கரர் சொல்றார் பதார்த்த ஞானம்னு சொல்றார். பதார்த்த ஞானம்னு சொன்னால் உபனிஷத், பகவத்கீதை முதலிய நூல்களை படிக்கிறதுனால வர்ற ஞானம் அல்லது அந்த அறிவு ஞானம் என்று சொல்வது. பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த புஸ்தகத்தை நம்மளாக கூட சும்மா படிச்சிருப்போம். பிறகு இந்த முழு பகவத்கீதையை கேட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம மனசில் என்ன இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். எப்படி, இதை நான் முறையாக கடினப்பட்டு 2 மாடி ஏறி கெஸ் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணிட்டேன், படித்து முடித்து விட்டேன்னு ஒரு திருப்தி இருக்கும். அதே போல் எந்த உபனிஷத்தை எடுத்து படித்தாலும் ஒன்றும் புரியாது. கஷ்டப்பட்டு படித்தோம்னு சொன்னால் படிக்கிறதும் கூட அவ்வளோ சுலபம் இல்லை, எவ்வளவோ தடைகள் வரலாம். இதையெல்லாம் நீக்கி சில உபனிஷத், சில வேதாந்தங்கள், பிறகு பகவத்கீதை முதலிய சாஸ்திரங்களை படித்தாவே நமக்கு என்ன வரும், ஒரு திருப்தி வரும், ஒரு நிறைவு வரும். அது இங்கு ஞானம் என்ற சொல்லினால் சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தை படிக்கிறதுனால ஒரு அறிவு வருகின்றது, சாஸ்திரத்தை படித்தோம்னு ஒரு நிறைவு வரும், அந்த ஞானம். எனக்கு இந்த நிறைவு வரலையே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, படித்து முடிக்கல அப்படின்னு அர்த்தம். படித்தோம்னா இந்த நிறைவு கண்டிப்பாக வரும். சில பேர் கேட்பார்கள், எவ்வளவு நாள் நான் சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்கிறதுனா, எவ்வளவு நாள் நான் சாஸ்திரம் படிச்சுட்டேன், சாஸ்திரம் படித்தேங்கிற திருப்தி மனசுக்கு வருதோ அவ்வளவு நாள் படிக்கணும். இப்போ எவ்வளவு நேரம் சாப்பிடணும், எத்தனை இட்லி சாப்பிடணும்னு என்ன பதில் சொல்கிறது? சில பேர்த்துக்கு 3லேயே வயிறு நம்பிடும், அதோடு நிறுத்திக்குவார்கள். சில பேர்த்துக்கு 13 போனால் தான் ஏதோ சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இப்போ அது அவரவர்களை பொறுத்தது. அவரவர்கள் எத்தனை வருஷம் கேட்டால் திருப்தி வருதோ அவ்வளவு வருடம் சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். அது ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள்.
இதற்கு வேறு சில பொருள்களெல்லாம் இருக்குது, ஞானம் விஞ்ஞானம், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். இங்கு ஒரு பொருளை மட்டும் பார்க்கின்றோம். இனி அடுத்தது விஞ்ஞானம். சாதாரணமாக விஞ்ஞானம்னா சயின்ஸுன்னு ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்தில் சில சமயங்களில் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கும்னா, கீதையை படிச்சுட்டேன்னு திருப்தி இருக்குது, உபனிஷத்தையெல்லாம் படிச்சுட்டேன்னு திருப்தி இருக்குது, ஆனால் அதை புரிஞ்சிட்டேங்கிற திருப்தி இல்லையே அப்படின்னு சில சமயம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் படித்தாச்சு, எனக்கு அந்த கவலை கிடையாது. முன்ன எப்படி இருக்கும், கீதையில் என்ன சொல்லியிருக்கோ உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னு ஒரு அரிப்பு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கோர்ஸ் ஒழுங்காக படித்து முடிச்சிட்டோம்னா மனதில் என்ன இருக்கும், சாஸ்திரம் படிக்க வேண்டியதை படித்தாச்சு, ஆனாலும் சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து, ஆழ்ந்த கருத்து மனதில் நிற்கவில்லையே, புரிந்து கொள்ளவில்லையேன்னு ஒரு துயரம் வரும். அதுவும் இல்லாமல் சாஸ்திரம் சொன்னதை தெளிவாக மனதில் உணர்ந்து விட்டால் அந்த ஞானத்துக்கு, உணர்வு பூர்வமான ஞானத்துக்கு விஞ்ஞானம் என்று பெயர். இப்போ ஞானம்னு சொன்னால் சாஸ்திரத்தை படித்து சாஸ்திர ஞானம், விஞ்ஞானம்னு சொன்னால் சாஸ்திர அர்த்த ஞானம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எத்தனையோ கருத்து சாஸ்திரத்தில் பேசியிருக்கு. ஜீவ பிரம்ம ஐக்கியம், நான் பூர்ணமானவன்கிற கருத்து தான் சாஸ்திரத்தினுடைய ஆணிவேரான கருத்து. அதை உணர்தல், எந்த சந்தேகமும் இல்லாமல், எந்த விபரீத பாவனையும் இல்லாமல் உணர்தல் விஞ்ஞானம். இப்போ சங்கரர் சொல்கிறார், ஸ்வ அனுபவ கரணம் விஞ்ஞானம்னு எழுதுகிறார். இப்போ ஸ்வ அனுபவ கரணம்னா என்ன, நம்ம சாஸ்திரத்தில் எதை படித்தோமோ அது சாஸ்திரத்தினுடைய உபதேசம் அல்ல, அது என்னுடைய ஞானமாக மாறி உள்ளது. சாஸ்திரம் என்ன சொல்ல, தத்துவமசி அப்படின்னு சொல்லும். நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, நீ அதுவாக இருக்கின்றாய்னு சாஸ்திரம் சொன்னவுடன் அது எனக்குள்ள வரும் பொழுது நான் அதுவாக இருக்கின்றேன்னு புரிந்து கொள்வது, அது விஞ்ஞானம். இப்போ ஞான விஞ்ஞான திருப்தாத்மான்னு சொன்னால், சாஸ்திரம் எனக்கு எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறனோ அதில் ஒரு திருப்தி, அதற்கு மேலே புத்தியில் இதை படிக்கணும் அதை படிக்கணுங்கிற அரிப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா வேதாந்தத்துக்குள்ளே போயிட்டா படிச்சிட்ருக்கலாம், இறக்கிற வரைக்கும் படிச்சிட்ருக்கலாம், இறந்ததுக்கப்புறம் முடிஞ்சாலும் படிக்கலாம். அவ்வளவு கிரந்தங்கள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கின்றது. நம்ம சிலரை பார்க்கிறோம், எப்பொழுதுமே ஜிக்ஞாசுவாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள். ஜிக்ஞாசுன்னா என்ன, எப்பொழுதுமே நாடிக்கொண்டே இருந்து கொண்டிருப்பார்கள். என்னைக்கு நாட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாம் எதை நாடினோமோ அதில் இருப்பது. ஸ்ட்ரைவிங் அண்ட் அரைவிங்னு சொல்லுவார்கள். ஸ்ட்ரைவிங்லேயே இருந்தால் எப்போ அரைவிங், எப்பொழுது நாம் அதை அடைதல். ஆகவே இங்கே ஞானம்னு சொன்னால் ஓரளவு சாஸ்திரங்களெல்லாம் முறையாக சில வருடங்கள் படித்து அதில் ஒரு திருப்தி. விஞ்ஞானம்னு சொன்னால் அந்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்தை உணர்வதனால் வருகின்ற திருப்தி. இந்த திருப்தியை அடைந்தவன். இதற்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, தியானம்ங்கிற சாதனையை செய்தால்தான் மனது ஒருமுகப்படுத்தப்பட்டு இந்த சாஸ்திரத்தை நாம் படிக்க முடியும். மீண்டும் தியானம்ங்கிறத செய்தால்தான் படித்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து மனதில் பதியும். இப்போ தியானத்தினுடைய பலன் என்னன்னா, சாஸ்திரத்தை படித்து அதனுடைய மைய கருத்தை உணர்வதற்கு பயன்படும். தியானத்தினுடைய பலன் ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. இந்த இடத்துல ஆத்மான்னு சொன்னால் ஜீவாத்மா. ஒரு ஜீவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் திருப்தியை அடைந்துள்ளான் ஞானி. இனி அடுத்த சொல் கூடஸ்தக. கூடஸ்தக என்ற சொல் மிக மிக உறுதியாக இருப்பவன் என்பதை குறிக்கின்றது. உறுதியாக இருப்பவன், அசையாதவன். அப்ரகம்பக, பிரகம்பகன அசைதல், அப்ரகம்பக என்றால் உறுதியுடன் இருப்பவன்.
இந்த தியானத்தினுடைய பலன் அவன் உறுதியாக இருப்பான். இதை தியானத்தினுடைய பலன்னு சொல்லலாம், அல்லது ஞானியினுடைய லட்சணம்னு சொல்லலாம். உண்மையிலேயே ரெண்டு ஒன்று தான். ஞானியினுடைய லட்சணமாக எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் தியானத்தினுடைய பலன். இந்த சொல் பொதுவாக ஆத்மாவுக்கு கொடுக்குற லட்சணம். கூட்டவத் திஷ்டதி இது கூட்டஸ்தக. கூட்டவத்துன்னு சொன்னால் அசையாமல் இருப்பவன், அசைவற்றவன். ஆத்மாவினுடைய சுரூபம் அசைவற்றது, பூர்ணமானது. இப்போ இந்த இடத்தில் இவன் அசைவற்றவன்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு ஆப்பிளையோ அல்லது ஒரு மாம்பழத்தையோ புளிஞ்சம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய சாரம், அதனுடைய எசன்ஸ் கிடைக்கும். ஒரு பழத்தை எடுத்து புளிஞ்சம்னு சொன்னால் அதனுடைய எசன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு மனிதன் இருக்கான், அவனுடைய சாரத்தை நம்ம அடையணும்னு என்ன பண்ணணும்? நீ இப்படிப்பட்டவனுங்கிறத எப்போ புரிஞ்சுக்கணும்னா, அவனை புளியும் பொழுது அவனிடமிருந்து என்ன வருமோ அதுதான் அவன். புளியறதுன்னு சொன்னால் துயரப்படுதல். ஒருத்தனுக்கு துயரம் வரும் பொழுது அவன் எப்படி நடந்து கொள்கின்றானோ அதுதான் அவனுடைய சாரம். ஒருத்தனுக்கு கோபம் வரும் பொழுது என்னென்னலாம் பேசுகிறானோ அதுதான் அவனுடைய உண்மையான சொரூபம். அப்படி சங்கடங்களும் நெருக்கங்களும் வரும் பொழுது அது அவனை புளியறது போல, அந்த நேரத்தில் அவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றானோ அதுதான் அவனுடைய சொரூபம். இந்த இடத்துல ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார், எப்பேற்பட்ட துக்கம் வரும்பொழுதும் அவன் கூட்டஸ்தக, அசைவின்றி இருப்பான். அவனை அசைக்க முடியாது. அசைக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அவனுடைய நிஷ்டையிலிருந்து அவனை கலைக்க முடியாது. சில பேர்த்துக்கு கொஞ்சம் தலைவலி வந்த உடனே பகவான் மீது இருக்கிற பக்தி எல்லாம் போயிடுது. இவ்வளவு நாளாக நான் பூஜை செஞ்சேன், நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி அந்த ஸ்ரத்தையானது அசைக்கப்படுகிறது, நம்பிக்கையானது அசைக்கப்படுகின்றது. பிறகு கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே வீட்டில் யாருக்காவது கொஞ்சம் பண கஷ்டம் வந்துடும். இவர் ஆஃபீஸில் எல்லாம் எத்தனையோ விதத்தில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கொஞ்சம் நேர்மையாக இருந்துருவார். கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்த உடனே அசைக்கப்பட்டுரும். காரணம் என்ன? உண்மையை சொல்லி என்னத்தை கண்டோம், இவ்வளோ கஷ்டத்தை தான் கண்டோம்னு சொல்லி சில நெருக்கடி வரும்பொழுது ஒரு மனிதன் தான் பின்பற்றி வந்த ஒழுக்கங்கள், குணங்கள் இதிலிருந்தெல்லாம் அசைக்கப்பட்டு விடுகின்றான். பிறகு என்ன ஆகும்னா, அவ்வளவு காலம் கட்டி காத்து வந்த அவனுடைய பரம்பரை, குணங்கள், அறிவு அனைத்தும் இழக்கப்படுகின்றது, அசைந்து விடுகின்றான். இங்கே எப்படின்னா கூடஸ்தகனா, எந்த துக்கமும் எந்த சூழ்நிலையும் அவனுடைய நிஷ்டையிலிருந்து, உண்மையிலிருந்து அசைக்காது. பிறகு அடுத்த கேள்வி, அவன் எப்படிப்பட்ட உண்மையில் இருக்கான்னா, இதற்கு முன்னாடி சொன்ன சொல் திருப்தக, திருப்தியிலிருந்து அவனை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அதனால் ஒரு ஞானிகிட்ட போய் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னானெல்லாம் கேட்கக்கூடாது. ஏதாவது நம்ம செய்கிறது அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அவர் ஞானி இல்லை. நம்ம அதனால் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. அவர் தான் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாரே அப்படின்னு அர்த்தம் இல்லை. உண்மையில் அவரை எந்த சூழ்நிலைகளும் எதுவும் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்யாது. அதான் கூடஸ்தக. இனி அடுத்த சொல் விஜிதேந்திரியக. இந்திரியம்னா நமக்கு தெரியும் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். விஜிதம் என்றால் வெல்லப்பட்டது, இந்திரியங்களை வென்றவனாக இருப்பவன். இது ஞானியினுடைய லட்சணம். இப்படிப்பட்டவனுக்கு இந்த பலன். இந்திரியங்களை வென்றவனாக இருப்பவன். அடிக்கடி விஜிதேந்திரியக, ஜிதாத்மா என்ற சொல்லெல்லாம் பகவான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகின்றார். இந்திரிய வெற்றியை பகவான் இந்திரியத்திற்கு அடிமையாக கூடாதுங்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் பகவான் சொல்கிறார். இப்போ பகவான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு விளக்காசிரியர் ஒரு உதாரணம் சொல்கிறார். துவிர்பத்தம் சுபத்தம்னு சொல்கிறார். பத்தம்னா கட்டுவது, சுபத்தம்னா நன்கு கட்டுவது. துவிருக்தம் என்றால்
2 முறை த்விர்பத்தம்னு சொன்னால் 2 முறை கட்டுனா எப்படி நல்லா கட்டப்படுதோ, எதையாவது பேக் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா அது அவிழ்ந்து வந்துடலாம். அதனால் 2 முடிச்சு போட்டோம் அப்படின்னா என்னன்னா அது அவிழ்க்காமல் இருக்கும். அதனால தான் கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வரக்கூடாதுன்னு என்ன செய்கிறார்கள், 3ஆக போட்டுறார்கள். 2 போட்டாலும் திடீர்னு ஓடிடுவான், ஓடக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது த்விர்பத்தம் சுபத்தம். த்விர்பத்தம்னா 2 முறை இழுத்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் சுபத்தம் நன்கு கட்டப்பட்டது போல. இது ஒரு நியாயம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, திரும்ப திரும்ப சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் விளங்கும் என்பது. நம்மளே வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணுவோம், தொங்கி பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அது மறுபடியும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி டெஸ்ட் பண்ணுறது போல மீண்டும் மீண்டும் பகவான் இந்திரிய விஷயங்களை பற்றி கூறுவதற்கு காரணம் முக்கியம் என்ற சாதனையை குறிக்க. இப்போ விஜிதேந்திரியக இதனுடைய அர்த்தத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்திரியத்தை அவனுடைய கட்டுக்குள் வைத்தவன். யுக், 2வது வரி, யுக்தக இதி உச்யதே. இப்படிப்பட்டவனைத்தான் யுக்தக, யுக்தகன பொருந்தியவன், நிலை பெற்றவன், இதி என்று உச்சியதே சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஞானியத்தான் முழுமையடைந்தவன். யுக்தகன பொருந்தியவன், பிரம்மத்திடம் அல்லது ஞானத்தில் பொருந்தியவன் என்று சொல்லப்படுகின்றது. இனி ஒரு பலன், சமத்துவங்கிற பலனை மீண்டும் பகவான் அடுத்தது கூறுகின்றார். இவனுக்கு இனி ஒரு சொல் யோகி. யோகி, யோகினா யோகியானவன். இந்த இடத்துல யோகினா தியான யோகி. இந்த தியான யோகியானவன் அல்லது முக்தன், இந்த முக்த புருஷனானவன் மீண்டும் எதில் சமமான பாவனையை உடையவனாக இருக்கின்றான்? இந்த ஞானத்தினுடைய பலனை சொல்றார். சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனக. இந்த 3 பொருள்களையும் சமமாக பார்க்கின்றான். லோஷ்டம்னு சொன்னால் மண்ணாங்கட்டி, திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. லோஷ்டனுங்கிறதுக்கு பொருள் அதுதான், மண்ணாங்கட்டி தான் லோஷ்ட, மண். அஸ்ம என்றால் பாறை, காஞ்சனம் தங்கம், கோல்டு. இதில் சமமான புத்தியை உடையவன். இப்போ லோஷ்டம், லோஷ்ட என்றால் மண், அஸ்ம என்றால் கற்கள், ரோட்டில் கிடக்கிற கல். பிறகு காஞ்சனம்னு சொன்னால் வீட்டில் கிடக்கிற கல், பீரோவுக்குள்ளே இருக்கிற கல்லுகள். தங்கம், தங்க நகைகள், கல், ஏதேதோ கல்லுன்னெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, அதெல்லாம். இதில் எல்லாம் இவனுக்கு என்ன வருமா? சமமான புத்தியை அடைவான். மண், கல், தங்கம், பிறகு வேறு என்னென்ன பொருள்கள் மீது மக்களுக்கு மோகம் இருக்குமோ அத்தனை பொருள்கள் மீதும் சமமான புத்தியை அடைவான். இதனுடைய ஒரு அர்த்தம் என்ன? மண் அல்லது கற்கள் இவைகளிடத்தில் நமக்கு எப்படிப்பட்ட புத்தி இருக்கின்றது? பரித்யாஜ்ய புத்தி, நீக்கப்பட வேண்டும், விட்டுவிட வேண்டும்ங்கிற புத்தி இருக்கு. காஞ்சனத்திடம் என்ன புத்தி நமக்கு இருக்கின்றது? ஸ்வீகாரிய புத்தி. ஸ்வீகாரியம்னா அடைய வேண்டும், அதை நம்மால் அடையப்பட வேண்டும்னு புத்தி இருக்கு. சிந்திச்சு பார்த்தா ரெண்டும் என்ன? ஒரு ஸ்டோன் கல்லாகட்டும் அல்லது தங்கமாகட்டும் அல்லது வைரமாகட்டும், அதனுடைய எல்லாம் என்னன்னா எல்லாம் ஜடமான பதார்த்தங்கள். நல்லா பசிக்கும்போது தங்கத்தை எடுத்து சாப்பிட முடியுமோ? சாப்பிட்றதுக்கும் கூட உதவாத பதார்த்தம். அப்படி சொன்னால் இல்லை, தங்கத்தை கொண்டு போய் ஹோட்டலில் கொடுத்தா எத்தனை தோசை கொடுப்பான்னு சொல்லக்கூடாது. அதையே நம்ம அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். இப்போ சாப்பிட்றதுக்கு கூட உதவாத ஒரு ஜட பதார்த்தங்கள். சயின்ஸு படி பார்த்தோம்னு சொன்னால் கல் மண்ணில் என்ன இருக்கோ அதுதான் காஞ்சனத்திலையும் இருக்கின்றது, அதே அணுக்கள் தான் அதுலேயும் இருக்கின்றது. அதனால் இவனுக்கு இதை எடுக்கணும் இதை நீக்கணுங்கிற புத்தி கிடையாது, சமமான புத்தியை உடையவன். ஒரு உபனிஷத்தில் ஆசிரியர் சொல்கிறார், எஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாஹா. யமதர்மராஜா சொல்கிறார், எந்த தங்கத்தில் எல்லா மனிதர்களும் மூழ்கி இருக்கிறார்களோ,
அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யனை புகழ்கிறார். நீ அதில் எல்லாம் மூழ்கவில்லைன்னு சொல்கின்றார். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான்னு சொன்னால், ஞானியினுடைய கண்ணில் ஏதாவது கோளாறு இது தங்கம், இது வைரம், அல்லது இது கல் மண்கிற வித்தியாசம் தெரியலையா? அப்படி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொருள்கள் மீது இருக்கின்ற மோகம் அவனிடம் இல்லை என்பது கருத்து. இங்கே சமபுத்தின்னு சொன்னால் மோக நாசகங்கிறது சாரம். அனைத்து பொருள்களையும் சமமாக பார்க்கின்றான். எந்த பொருள்களிடத்திலும் மோகம் கிடையாது. இப்போ சிந்திச்சு பார்க்காத வரைக்கும் தங்கத்தில் மோகம் இருக்கும். சிந்திச்சு பார்த்துட்டோம்னு சொன்னால் இதுக்கு நாடியாக நம்ம வாழ்க்கை இருக்கின்றதுன்னு சிந்திச்சு பார்த்துட்டோம்னா அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இதற்கு இவ்வளவு வேல்யூ, இவ்வளவு மதிப்பு நம்மால் கொடுக்கப்பட்டதாங்கிற ஒரு அறிவு வரும்பொழுது அது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பகவான் சொல்வது, எந்த படைக்கப்பட்ட ஜடமான பொருள்களில் அவனுக்கு மோகம் கிடையாது, சமமான புத்தியை அடைகின்றான். இப்போ இங்கே பலன் பகவான் சொன்னது திருப்தி. அவன் திருப்தியை அடைந்துள்ளான். அந்த திருப்தி ஞான விஞ்ஞானத்தின் மூலமாக வந்ததனால் நிரந்தரமான திருப்தி. பிறகு எந்த சூழ்நிலையிலும் அசையாதவன், இந்திரிய ஒழுக்கத்துடன் கூடியவன், அவனே பொருந்தியவன், யுக்தக என்று சொல்லப்படுகின்றான். அந்த யோகி பொருள்களிடத்து சமமாக இருப்பான். சென்ற ஸ்லோகத்தில் சூழ்நிலைகளிடத்தில் சமமாக இருப்பான்னு சொன்னார். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மான அபமானம்ங்கிற சூழ்நிலையில் இவனுக்கு சமபுத்தியை அடைவான். இந்த இடத்துல விதவிதமான ஜட பொருள்களிடத்தில் சமபுத்தியை அடைவான் என்று சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகம். சுஹ்ரன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷோ சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்திலும் பகவான் சமபுத்தியை ஞானி அடைவான் என்று சொல்கின்றார். 3 ஸ்லோகங்களிலும் சமபுத்தியை பகவான் தொடர்ந்து சொல்லி வருகின்றார். முதலில் சூழ்நிலைகளில் சமமாக இருப்பான். சென்ற ஸ்லோகத்தில் பொருள்களிடத்தில் சமமாக இருப்பான். இந்த ஸ்லோகத்தில் விதவிதமான மனிதர்களிடத்தில் சமமாக நடந்து கொள்வான். நடந்து கொள்வான்னா சமமான புத்தியுடன் அவர்களை பார்ப்பான். இப்போ இந்த இடத்துல மனிதர்களிடத்தில் சமபுத்தியை அடைவான். சென்ற ஸ்லோகத்தில் ஜட பொருள்களிடத்தில் சமபுத்தி, அதற்கு முன் கூறிய ஸ்லோகத்தில் சூழ்நிலைகளில் சமபுத்தி. சமபுத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறமே, விஷம புத்தி தான் இருக்கட்டுமேன்னு சொன்னால், சமபுத்தின்னு சொன்னால் பாதிக்கப்படாத புத்தின்னு அர்த்தம். நம்மை துயரப்படுத்தாத புத்தி என்பது பொருள். நான் சமமாக இருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் பாதிக்கப்படவில்லை. விஷமமாக இருக்கேன்னு சொன்னால் பாதிக்கப்படுகின்றேன்னு பொருள். இங்கு விதவிதமான மனிதர்களை பகவான் சொல்லி, இப்படிப்பட்ட மனிதர்களிடம் இந்த ஞானி சமமாக இருப்பான்னு சொல்கிறார். நண்பர்கள், பகைவர்கள்னு பலவிதமான மனிதர்களை சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஞானிக்கும் கூட நண்பர்கள் பகைவர்களெல்லாம் இருப்பார்களான்னு சொல்லி. ஞானி ஒருவனை நண்பன் பகைவன்னு நினைக்காம இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவார்கள். டிவோட்டீஸே இவர் நம்ம சாமி, இவர் அவரோட சாமின்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவார்கள். அப்படி சிஷ்யர்களுக்குள்ளேயே ஒரு பற்று வந்துடும், இவர் நம்ம சுவாமி, நம்ம சாமின்னா நம்மோட ரொம்ப க்ளோஸாக இருப்பவர் அப்படின்னு சொல்லி. இப்போ மற்றவர்களுக்கு அந்த விஷமமான எண்ணங்கள் இருக்கலாம்.
அதனால தான் ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது, முனேரபி வனஸ்தஸ்ய. ஒரு முனிவன் வனத்துக்கு போயிட்டான். என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஸ்வாணி கர்மாணி குர்வதக. வனத்தில் போய் ஒன்றும் செய்யலை, அவனுக்கு என்ன அவனுடைய டியூட்டி என்னமோ அதை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட முனிவனுக்கும் கூட 3 விதமான உறவுகள் சேருமா. முனேரபி வனஸ்தஸ்ய ஸ்வாணி கர்மாணி குர்வதக உற்பத்தியந்தே த்ரயபக்ஷாகா. 3 விதமான மனிதர்கள் உறவுகள் அவனுக்கு விடுமா. யாருன்னா மித்ர உதாசீன சத்ரவக. சில பேர் அந்த முனிவனை நண்பர்கள் போல பார்ப்பார்கள். நண்பர்கள் அவனுக்கு உருவாகிவிடும் காட்டில் போனாலும். பிறகு உதாசீன, சில பேர் கண்டுக்கவே மாட்டார்கள், ஏதோ கண்ணை மூடி உட்கார்ந்துட்டுருக்கார் பாவன்ட்டு போயிடுவார்கள். சில பேர் சத்ரவக, பகைவர்கள். முனிவன் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தாவே 3 விதமான உறவு வந்துருமா. நண்பர்கள், உதாசீனர்கள், பிறகு சத்ருக்கள்னு சொல்லி உருவாக்கி விடுமா. அதனால் யாராவது எனக்கு எந்த பகைவர்களும் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைத்தீர்கள் என்றால் அது முடியாது. அது இங்கே இருந்துட்டு, ஒரு நகரத்துக்குள்ளே இருந்துட்டு மக்களோட விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நடக்காது. காரணம் என்ன? நம்ம தயாராக இருக்கோம் யாரையும் வெறுக்காமல் நட்புடன் இருக்க, மற்றவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆகவே விதவிதமான மனிதர்களை இங்கே பகவான் சொல்கிறார். சொல்லி இவர்களிடம், இந்த ஞானியிடம் இப்படிப்பட்ட பாவனையுடன் மனிதர்கள் வருவார்கள். ஆனால் ஞானி இவர்களிடத்தில் சமமாக இருப்பான். யார் யார்? இந்த ஸ்லோகம் முழுவதும் விதவிதமான மனிதர்களை பகவான் சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கும். எல்லாருக்கும், ஞானியாக இருந்தாலும் சரி அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, நமக்கு இப்படிப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். பார்ப்போமே நம்மை சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள்னு சொல்லி. முதல் சொல் சுஹ்ருத். சுஹ்ருத் என்பது மனிதர்கள், நல்லவர்கள், நமக்கு உதவி செய்பவர்கள். உபகர்த்தா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கின்ற மனிதர்களுக்கு சுஹ்ருத் என்று பெயர். ஹிருத்துனா மனசு, சுஹ்ருத்னா நல்ல மனதை உடையவர்கள். அப்படி சில பேர் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். சில பேர் அப்படி இருக்கலாம். நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் சில உதவியை செய்கின்ற நல்ல மனதை உடையவர்கள் சுஹ்ருத். இப்போ சுஹ்ருத்துங்கிற சொல்லுக்கு பொருள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவுபவர்கள். அப்படி ஒரு மனிதர்கள். அடுத்தது மித்ர. மித்ரம்னு சொன்னால் நண்பர்கள், நமக்கு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் எப்படி வருதுன்னு சொன்னால் சமான சுபாவத்துவாத். எப்படிப்பட்டவர்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள்? நம்முடைய சுபாவமும் அவர்களுடைய சுபாவமும் ஒரே போல இருந்தால் நட்பு உருவாகும். நம்முடைய குணமும் அவர்களுடைய குணமும் ஒரு போல இல்லைன்னு சொன்னால் நட்பு உருவாகாது. இப்போ மித்திரன்னு சொன்னால் 2 பேர்த்தினுடைய நட்பு, 2 பேர்த்தினுடைய உறவுக்கு காரணமாக இருப்பது ஸ்வபாவம். சமான பாவக, அவருடைய பாவமும் குணமும் நம்முடைய குணமும் ஒத்து போச்சுன்னு சொன்னால் நண்பர்களாக இருப்போம். குணம் மாறிடுதுன்னு வச்சுக்குவோமே, நம்ம எரியாமல் நட்பு மாறிவிடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோடையெல்லாம் பழகிட்டு இருந்தோமோ அவங்களோட இப்போது நம்ம பழகிட்டு இருந்தோம்னா 2 பேர்த்துக்கும் அதே குணம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னேறி வேதாந்தமெல்லாம் படிக்க ஆரம்பித்து நம்ம புஸ்தகத்தை பார்த்தாவே பழைய நண்பர்களெல்லாம் ஓடிடுவார்கள், இவரோட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி. இப்போ நம்முடைய குணம் மாற மாற நட்புகளும் மாறிக்கொண்டே போகும். இப்போல்லாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆவார்கள். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு புதிய நண்பர்கள். இதிலிருந்து என்ன பண்ணணும்னா சத் சங்கத்தை தான் பண்ணணும். புதிய நண்பர்கள்னு பழைய நண்பர்களோட விவகாரமெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ மித்திரன்னு சொன்னால் ஒரே குணம் இருப்பதனால் ஏற்படுகின்ற உறவு நட்பு. அடுத்தது அரி. மித்ரார்யுதாசீனன் இருக்குது, அங்கே பிரித்தோம்னா அரின்னு ஒரு சொல் இருக்குது. அரி என்றால் சத்ரு, பகைவன். அரி என்றால் பகைவன்.
சில பேர் வந்து இந்த ஹரி ஓம்ங்கிறதுக்கு ஹரி ஓம் அரியோம் சொல்கிறார்கள், அரியோம் சாமிங்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஹரின்னு சொன்னால் பகைவனே சுவாமியே, அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது, ஹான்னு சொல்லணும் கவனமாக. ஹரி, ஹரினா பகவானுடைய பேர், ஹரி ஓம்னு சொல்லணும். இன்னும் பல பேர்த்த ஹரி ஓம்னு சொல்கிறது கேள்விப்படுறதா இருக்குது, கேட்க வேண்டியதுதான் இருக்குது. ஹரின்னு சொன்னால் பகைவன் அர்த்தம். ஒருத்தரை பார்த்தோன்னே ஹரி ஓம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி சொல்லக்கூடாது, கவனமாக. ஹரி, ஹரி ஓம். ஹரின்னா பகைவன். அதாவது நம்ம முன்னாடி அவன் வந்து எப்படி நடந்துட்டாலும் நமக்கு பின்னாடி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருப்பேன். நமக்கு பின்னாடி நமக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருப்பவன் ஹரி சத்ருகு. அப்படி ஒரு மனிதர்கள். அடுத்த ஆள் யார்? உதாசீன. உதாசீனன்னு சொன்னால் கண்டு கொள்ளாதவர்கள், நம்மை பொருட்படுத்தாதவர்கள். தவறான எண்ணத்தில் இல்லை, நம்ம ஒருத்தர் இருக்கிறதே அவர்களுக்கு தெரியாது. இது ஒரு விதத்தில் நல்லது தான். உதாசீனன், அப்படி சில பேர் இருப்பார்கள். உதாசீனன். நகரத்திலையெல்லாம் எல்லா உதாசீனர்களாக இருப்பார்கள், கிராமத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் புதுசாக போனால் அத்தனை பேரும் பார்ப்பார்கள், யார் எதுக்கு வந்திருக்கான் என்னன்னு. இங்கே சிட்டியிலெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்த ஃப்ளாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாமையே 5 வருஷம் வாழ்ந்து விடுவார்கள். காரணம் என்னென்னா உதாசீன. அது ஒரு விதமான நல்ல குணம்தான், யார் யார் வீட்டில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாமல் இருந்துக்கிறது. இப்போ உதாசீனன்னா கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள், நம்மளை அவர்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட சில மனிதர்கள். அடுத்தது மத்தியஸ்தக, மத்தியஸ்தன். மத்தியஸ்தன்னு சொன்னால் நமக்கும் நம்முடைய பகைவன் யாராவது இருந்தால் இருவர்களிடத்தும் சமமாக இருப்பவன். இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு சில வேண்டாதவர்கள் இருக்கிறார்கள், இனி ஒருத்தன் இருக்கின்றான். மத்தியஸ்தன்னு சொன்னால் அவன் நமக்கும் ஒரே போல நடந்துக்குவான், நமக்கு ஆகாதவர்களிடமும் அவன் சமமாக நடந்து கொள்வான். நமக்கொன்று மற்றவர்களுக்கொன்று நடந்து கொள்ள மாட்டான். அப்படி இருப்பவன் மத்தியஸ்தன். மத்தியஸ்த. அடுத்தது துவேஷி. துவேஷ்யக என்றால் வெறுப்பவன். நம் கண் முன்னாடியே நம்மை இழிவாக பேசுபவன், நம்மை வெறுப்பவன். துவேஷ்யக. இவனும் ஒரு விதமான அரிதான், சத்ரு தான். ஆனால் சத்ரு வந்து சில சமயம் நேரடியாக நம்ம துவேஷிக்க மாட்டான், நம்ம கண்ணுக்கு பின்னாடி போய் ஏதாவது செய்யலாம். ஆனால் துவேஷ்யகன்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடியே நம்மை வெறுப்பவன், வெறுப்பான வார்த்தைகளை பயன்படுத்துபவன். துவேஷ்யக, நம்மை வெறுப்பவர்கள். இனி பந்துகு. பந்துன்னு சொன்னால் உறவினர்கள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பந்துகு. இந்த பந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், துவேஷியனாக இருக்கலாம், இந்த பந்து மத்தியஸ்தனாக இருக்கலாம், நம்ம பந்து அரியாக இருக்கலாம், உதாசீனனாக இருக்கலாம், மித்திரனாக இருக்கலாம். பந்துன்னு சொன்னால் நம்ம தேர்ந்தெடுத்து வந்த உறவல்ல, அது சம்பந்தத்தினால வந்த உறவு. உறவினர்கள், அண்ணன் அப்பா அம்மா எல்லாமே பந்துகு தான். அவர்கள் எப்படிப்பட்ட பாவனையுடன் வேணுமானும் நம்மிடம் இருக்கலாம். அப்படிப்பட்ட பந்துக்கள், பந்துஷு, இப்படிப்பட்ட மனிதர்களிடம். இனி இரண்டாவது வரியில் சாது. சாது என்றால் சாஸ்திரப்படி வாழ்கின்ற நல்லவர்கள், சான்றோர்கள். அழகான வார்த்தை தமிழில் இருக்குது, சாதுஷு அபி. சான்றோர்களிடத்தில், தர்ம நெறிப்படி வாழ்பவர்களிடத்தில். அடுத்த சொல் பாபேஷு. சாதுவுக்கு ஆப்போசிட் பாபிகள், நிஷித்த கர்மத்தை செய்பவர்கள், சாஸ்திரத்திற்கு முரண்பாடாக வாழ்க்கை வாழ்பவர்கள். பாபேஷுனா பாபிகளிடத்தில், சாதுஷுனா சாதுக்கள் நல்லவர்களிடத்தில். இப்போ இதுவரைக்கும் பகவான் விதவிதமான மனிதர்களை சொல்லிட்டார். சுக்ருத், மித்ர, அரி, உதாசீன, மத்தியஸ்த, துவேஷ்ய, பந்து, சாது, பாபி. இத்தனை பேரிடமும் ஞானி எப்படி இருப்பானாம்? சமபுத்திகி. சமபுத்திகினா அனைவரிடத்தும் சமமான புத்தியை உடையவன். பிறகு இவனை பகவான் புகழ்கிறார். விசிஷ்யதே, இவன் மேலானவன், இவன் உயர்ந்தவன். சமபுத்திங்கிறது ஞானியை குறிக்கின்றது.
இப்படிப்பட்ட மனிதர்களிடம் சமமான புத்தியை உடையவன். விசிஷ்யதேனா இப்படிப்பட்டவன் உயர்ந்தவன், மேலானவன். இப்போ இந்த இடத்துல சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம். அதனால் ஒரு சிறிய விசாரத்தை பண்ணலாம். விதவிதமான குணங்களை உடைய மனிதர்களை சொல்லி பகவான் என்ன சொல்லிட்டார்? சமமாக இத்தனை பேர்த்துடன் புத்தியை வைத்திருப்பவன் உயர்ந்தவன் சொன்னார். ஒரு சாதுவும் பாபியும் ஞானி சமமாக பார்க்கறான்னு சொன்னால் பிறகு நம்ம பாவியாகவே இருந்துட்டு போகலாமே, எதுக்கு சாதுவாக மாறணும்? நம்ம எப்படி இருந்தாலும் ஞானிக்கு சம புத்தி இருக்கும்னு சொன்னால் நம்ம எதற்கு நல்ல வழிக்கு போகணும்? எப்படி வேணாலும் இருந்துடலாமே. பிறகு எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுனா பிறகு பாபிக்கும் சாதுவுக்கும் நண்பனுக்கும் பகைவனுக்குள்ள வேறுபாடு என்ன? எப்படி சமமாக அவர்களோடு வாழ முடியும், விவகாரம் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட சந்தேகங்களெல்லாம் வரலாம். கொஞ்சம் சிந்திச்சா வராது, புரிந்து கொள்ளலாம். இங்கு பகவான் ஞானி சம விவகாரகன்னு சொல்லலை. இவர்களிடத்தில் சமமாக விவகாரம் செய்வான், சமமாக டீல் பண்ணுவான். நண்பனிடத்தில் எப்படி நடந்து கொள்வானோ அதே போல தான் பகைவனிடத்தில் விவகாரம் பண்ணுவான்னு சொல்லலை. இங்கே கவனமாக கவனிக்க வேண்டியது சம புத்தி அப்படின்னு சொல்கிறார். மனதிற்குள் இவர்களை சமமாக பாவிப்பான்னு தான் சொல்கிறாரே தவிர இவர்களிடத்தில் சமமாக விவகாரம் பண்ணுவான்னு சொல்லலை. ஒரு சாதுவிடத்தில் சாதுவாக நடந்து கொள்வான், ஒரு பாபியை பாபின்னு புரிந்து கொள்வான். பிறகு நண்பர்களிடத்தில் நண்பர்களாகவும் பகைவனை பகைவனாகத்தான் இவன் நடத்துவான். பகைவனிடத்தில் போய் நண்பனாக நம்மளால் நடந்து கொள்ள முடியாது. அப்படி விவகாரத்தில் யார் யார் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களோ அதற்கு தகுந்தாற்போல் இவனுடைய விவகாரம் இருக்கும். ஆனால் இவனுடைய புத்தி எப்படி இருக்கும்? சமமான புத்தியுடன் இவன் இருப்பான். இதை கேட்ட உடனே சந்தேகம் வந்துடலாம். இப்போ ஞானிக்கு என்ன டபுள் பர்சனாலிட்டி? வெளியே அதற்கு தகுந்த மாதிரி பேசிட்டு உள்ளே சமமாக இருப்பான்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு தத்துவவாதி அழகாக சொல்கிறார். டபுள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல்னு சொல்லி. அது நல்லதாக இருக்கிறது அறிவினுடைய மேலான வளர்ச்சின்னு சொல்கிறார். இரண்டு முரண்பாடான கருத்துக்களை மனதில் கொண்டு பிறகு வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் எவனால் நடந்து கொள்ள முடியுமோ அவனே அறிவில் மேலான வளர்ச்சியை அடைந்தவன் அப்படின்னு ஒரு தத்துவவாதி சொல்கிறார். என்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம பெரியவர்கள் குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைகளோட இந்த ட்ரேடுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும், அல்லது ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கும். அந்த விளையாடும் பொழுது குழந்தைக்கு அந்த விளையாட்டில் அவ்வளவு சத்தியம் இருக்குது. அது வெற்றி தோல்வியில் அவ்வளவு சத்தியம். பெரியவர்களுக்கு வெற்றி தோல்வியில் ஒன்றும் கிடையாது, சமந்தான். அதனால் வெற்றி அடைஞ்சா தோல்வி அடைஞ்சா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த அறிவோட அதே சமயத்தில் குழந்தைகளோட தன்னை மறந்தும் விளையாடுகிறார்கள் அல்லவா? இது எதை குறிக்கின்றது? ரெண்டு அறிவு அவர்களுக்கு இருக்குது. ஒரு மேலான அறிவு என்ன சொல்லுது? இதனுடைய வெற்றி தோல்விகளில் ஒன்றும் பாதிக்கப்படுவதில்லைன்னு. ஆனால் அந்த குழந்தையை திருப்திப்படுத்துறதுக்கு அவருடைய மூமெண்ட் எப்படி இருக்குது? குழந்தைய போல் இருக்கின்றது. அதே போல் இந்த உலகமெல்லாம் பொய்யின் ஒரு அறிவு ஞானிக்கு இருக்குது. அதே சமயத்தில் உலகத்தோடும் அவன் விவகாரம் செய்கின்றான். இதுதான் அறிவினுடைய வளர்ச்சியினுடைய முதுமை. அறிவு முழு வளர்ச்சி அடைந்ததனுடைய நிலைன்னு சொல்லப்படுகின்றது. அந்த நிலையில் ஞானி அவரவர்களை அவரவர்களுடைய இடத்துல வச்சு யார் யார் எப்படிப்பட்டவர்கள்னு புரிந்து கொள்கின்றான். அதே சமயத்தில் யாரிடமும் மனதிற்குள் துவேஷம் வெறுப்பு என்பது கொள்வதில்லை. அந்த மனநிலையையும் அவன் அடைகின்றான். சில சமயம் ஞானிக்கும் கூட போக வேண்டியதில்லை, சாதாரண மனிதர்களும் கூட இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள். 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்த ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஒரு 19 வயது வாலிபன் சில சின்ன தப்புகளெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றான். கடைசியில் ஒரு கொலை பண்ணிடுறான். அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த நீதிபதி, இது அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார், ஐ சென்டென்ஸ் ஹிம் டு டெத், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கின்றேன். அதுக்கு அடுத்த வரி,
கடவுள் அவனுடைய ஆன்மா மீது கருணை காட்டட்டும். இது ஒரு ஜட்ஜினுடைய ஸ்டேட்மெண்ட். அவன் எத்தனையோ பாவத்தை பண்ணி மறைச்சு கடைசியில் ஒரு பெரிய கொலையை பண்ணியிருக்கான். அவனுக்கு சொல்கிறார், நான் உனக்கு மரண தண்டனை கொடுக்குறேன். அடுத்த வரியே சொல்கிறார், கடவுள் அவனுடைய ஆன்மாவுக்கு கருணை காட்டட்டும். இது என்னன்னா, இது டபுள் பர்சனாலிட்டி அல்ல, இதுதான் சரியாக புரிந்து கொண்ட விஷயம். இப்போ இந்த நிலையத்தான் இங்கு பகவான் சொல்கிறார். அதனால தான் சொல்லுவார்கள், சின்னரை வெறுக்கக்கூடாது, சின்னத்தான் வெறுக்கணும்னு சொல்லுவார்கள். டோன்ட் ஹேட் த சின்னர், ஹேட் த சின் என்று சொல்வார்கள். இப்போ என்னென்ன காரணத்தினால அல்லது ஞானி எப்படி இவர்களை மனதிற்குள் பாவிக்கிறான்னு சொல்லி சில கருத்துக்களை இப்பொழுது சிந்திப்போம். அதாவது ஞானி நல்லவர்களை நல்லவர்கள், தவறானவர்களை தவறானவர்கள்னு புரிந்து கொள்கின்றான். இருந்தாலும் அவன் சமமாக பாவிக்க எப்படிப்பட்ட சிந்தனையுடன் விவகாரம் செய்கின்றான்ங்கிறத பல கோணத்தில் சிந்திக்கலாம். சில கோணங்களை பார்ப்போமே. ஒரு கருத்து என்னவென்றால், இப்போ எத்தனையோ குணத்தை உடைய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அதில் ஒருவனுடைய குணம், கேரக்டர் ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, தவறான சில பழக்கங்கள் குணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது வாழ்க்கை பூரா அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவனுக்கு திருடுற குணம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதே குணங்கிறது எட்டர்னலாக எல்லா காலத்திலும் அவன் அப்படித்தான் இருப்பான்கிற நியமம் கிடையாது. நம்மளுக்கும் பல பலகீனங்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். பிறகு என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் சில பலகீனங்களை நீக்கி வந்திருக்கலாம். அதனால் விதவிதமான மனிதர்களை பார்க்கும் பொழுது சாதாரண தப்பு என்ன பண்ணிடுறோம், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் அவனை முழுமையாக தவறானவன் என்று முடிவு செய்து விடுகின்றோம். அந்த முழு மனிதனையே தவறுன்னு சொல்லக்கூடாது, அவனிடம் இருக்கின்ற குணம்தான் தவறு. இப்போ கையில் ஒரு சின்ன காயம்னு சொன்னால் டாக்டர் ஆளையே அறுத்துட்டாருன்னு வச்சுக்குவோமே, என்ன ஆகுது, அது செய்ய மாட்டார், அந்த இடத்தை தான் நீக்குவார். அதே போல் ஒவ்வொரு மனிதர்களிடமும் சில தவறான குணங்கள் இருந்தால் அது ஞானி எப்படி பார்க்கின்றான், அது எல்லா காலத்திலும் இருக்குங்கிற நியமம் அல்ல, கொஞ்ச காலத்துக்கு பிறகு மாறிவிடலாம் என்று அவன் உணர்கின்றான். அதனால் இன்னைக்கு இவன் அப்படி இருக்கின்றான். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டே அப்படி தான் வச்சுக்கணும். இன்று இவன் இப்படிப்பட்ட துஷ்ட குணத்தில் இருக்கின்றான், நாளை திருந்தலாம் அல்லது அடுத்த பிறவியில் அவன் திருந்தலாம். எப்படியோ இன்னைக்கு அவன் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றான். ஒருவனுடைய குணம் வேறு அவன் வேறுன்னு பிரிக்கணும். நம்ம மனிதனை நீக்கக்கூடாது, அவனுடைய குணத்தை தான் நீக்க வேண்டும். ஆகவே சமபுத்தியுடன் இருப்பான். நம்ம செய்கிற தவறு என்னவென்றால், ஒரு மனிதனை தப்பாக ஒரு தவறான செயல் ஒருத்தனிடம் வந்ததுன்னு சொன்னால் முழுமையாக அவனையே தவறுன்னு நினச்சிட்றோம். அவனிடம் மற்ற நல்ல குணங்கள் இருக்கலாம், பிறகு அந்த தவறான குணம் சில காலங்களுக்கு பிறகு நீங்கலாம். இப்போ நம்ம ஒருவரை பற்றி ஒரு தீர்மானம் செஞ்சோம்னு சொன்னால் அதை நம்ம வச்சுக்குவோம், அவன் மாறிடுவான், கொஞ்ச நாள் அவன் நல்லவனாக மாறிடுவான். அந்த தீர்மானத்தை நம்ம வச்சுக்க கூடாது. அந்தந்த காலத்தில் அவரவர்களை அவ்விதத்தில் பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்வார்கள். நம்ம டெய்லர்கிட்ட போகிறோம், இப்போ தீபாவளி வருது, துணியெல்லாம் எடுப்பீர்கள். டெய்லர்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களை அளந்தெடுத்து துணி தைக்க கொடுப்பார். பிறகு பொங்கல் வருது, மீண்டும் துணி எடுத்து டெய்லர்கிட்ட போகிறீர்கள். அவர் என்ன சொல்லுவார், தீபாவளிக்கே உங்களை நான் அளந்தாச்சு அதுவே போதும்னு சொல்ல மாட்டார், மீண்டும் உங்களை அப்போ அளப்பார். ஏன்னா 3 மாதத்துக்குள்ளே தீபாவளி ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு 4 கிலோ நீங்கள் ஏறி இருக்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணுவார், அப்போ அளப்பார். 2 வருஷத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா அப்போ மறுபடியும் அளப்பார். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, டெய்லர் ஒரு முறை அளந்துட்டார்னு சொன்னால் அப்போ தான் மீண்டும் நீங்கள் சந்திச்சிங்கன்னா மீண்டும் அளப்பார். அதை மனசில் வச்சுக்க மாட்டார், நான் அப்போவே அளந்துட்டேன் அதுதான் நீன்னு வச்சுக்க மாட்டார். அப்படி நம்மளும் டெய்லர் போல் இருக்கணும். ஒருத்தரை சந்திக்கிறோம், அப்போ எப்படி நடந்து கொள்கிறார், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறோம், இல்லை நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நீ இருந்த, அப்படி இல்லை இப்போ நீ எப்படி இருக்க. அப்படி ஒவ்வொரு மனிதனையும் அந்தந்த நேரத்தை அளக்கணுமே தவிர, ஒரு நாள் ஒரு தவறு செஞ்சிருந்தால்
அதையே நம்ம வச்சிட்ருக்கக்கூடாது. எந்த மனிதரை குறித்தும் நிரந்தரமான முடிவை செய்யக்கூடாது. காரணம் என்ன? அந்த மனிதன் மாற்றத்துக்கு உட்பட்டவன். இப்போ ஞானியிடம் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒருத்தன் சத்ருவாக இருக்கான், நம்மிடம் நம்மை பார்த்து பகைவனை போல நடந்து கொள்கிறான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச நாளில் அவனை நண்பனாக மாறி விடுவான். காரணம் என்ன? ஏதோ அறியாமையில் இப்பொழுது அப்படி இருக்கின்றான் என்று. ஞானி எல்லோரிடமும் ஏன் சமமாக இருக்கின்றான்னு சொன்னால், டெய்லர் போல ஞானி இருக்கின்றான். அவ்வப்போது அவர்களை பார்த்து எப்படி இருக்கிறார்கள் நினைக்கிறாரே தவிர, இப்படித்தான் ஒருவன்னு நிரந்தரமாக முடிவு செய்வதில்லை. நம்ம வாழ்க்கையில் சிந்திச்சு பார்த்தோம்னா, பலரை பற்றிய கருத்துக்களை நாம் நிரந்தரமாக மனதில் வச்சுட்டோம். அவன் இப்படித்தான், மாறவே மாட்டான் அப்படின்னு நம்ம மாறாமல் இருக்கோம். அவன் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம், நல்லதாக மாறலாம், தவறாகவும் மாறலாம். ஆகவே ஞானி தான் ப்ரீ கன்க்ளூஷன் ப்ரீ நோஷனுங்கிறதெல்லாம் ஞானிக்கு கிடையாது. அவன் யதார்த்தமாக இருக்கிறத பார்க்கிறான், புரிந்து கொள்கின்றான். அவன் மனதுக்குள்ள ஒரு ஆக்ரகம் இல்லை, நீ நல்லவனாக இருக்க முடியாது. சில பேர் முடிவு பண்ணிடுவார்கள், நீ நல்லவனாக வாழ முடியாதுன்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஆகவே எல்லா மனிதர்களிடம் ஞானி சமமாக இருக்க ஒரு காரணம், எவர்களுடைய குணமும் நிரந்தரம் அல்ல. ஆகவே அவன் எந்த குணத்திலும் ஆக்ரகத்துடன் இல்லை. இப்படி பல காரணங்களை பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.